நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், ஆசையை நிறைவேற்றும் அதிர்ஷ்ட ரேகை 100%. இதுதான் தலைப்பு. ஆசையை நிறைவேற்றும் அதிர்ஷ்ட ரேகை 100%. இப்போ மனிதனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்ற முடியாத விஷயம். ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு சார், அது நிறைவேறுமா, எப்போ நிறைவேறும்னா அது 100% நிறைவேற்றக்கூடிய ஒரு ரேகை இருக்கிறது. அதுதான் அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்றோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, எனக்கு பதவி உயர்வு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருக்கேன் சார், எப்போ அந்த பதவி உயர்வு கிடைக்கும் சார்? வீடு கட்டணுங்கிறது என்னுடைய கனவு சார், அந்த கனவு நிறைவேறுமா, இல்லை எப்போது நிறைவேறும்? இல்லை கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிக்கிறேன் சார், இந்த கடன் பிரச்சனை எப்போ எனக்கு தீரும்? தீருமா தீராதா? இது எப்போ எனக்கு தீரும்? பதவி, அதாவது ஆட்சிக்கு பதவி, அரசியல்வாதிங்க இருக்காங்க இல்லையா, எனக்கு பதவி கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷம் பதவியில் இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பதவியே இல்லை. இப்போ பதவி கிடைக்குமா, பதவி எனக்கு கிடைச்சிருமா, எந்த வயசில் கிடைக்கும்? இந்த 4 கேள்விக்கு, முக்கியமான கேள்விக்கு நம்ம பதிலை பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பாதியில் நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? இப்போ பதவி உயர்வை பற்றி பார்த்துருவோம். இப்போ ஒரு நபர் கேட்குறார், சார் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, எப்போ கிடைக்கும் சார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கையை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆயுள் ரேகையை பார்க்கணும். ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, செவ்வாய் ரேகையோட சுக்கிரன் வீடு நல்ல ஜம்முன்னு இருக்கு, புத்தி ரேகையும் நல்லா இருக்கு, அதுலேயும் எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி இறுதி ரேகையும் பார்க்குறோம், அதுலேயும் குறை இல்லை. விதி ரேகையும் பார்க்குறோம், விதி ரேகையும் நல்லா இருக்கு. அப்போ அதுக்கு அடுத்தது வரக்கூடிய சூரிய ரேகை இருக்கு இல்லையா, அதுதான் வெளிச்ச ரேகை, ஒளி ரேகை, அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம். அந்த அதிர்ஷ்ட ரேகை எடுத்துக்காட்டுக்கு இறுதி ரேகைக்கு மேலே இருந்து தான் போகுது சார். இறுதி ரேகைக்கு மேலே இருந்து நிறைய பேருக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு. நான் நிறைய கையை ஆராய்ச்சி பண்ணதில் 190 பேருக்கு இந்த இறுதி ரேகையிலிருந்து தான் சூரிய ரேகை ஆரம்பிக்குது. காரணம் என்னன்னா, அதிர்ஷ்டம் என்பது வாழ்க்கையின் ஓரத்தில் தான் ஒரு சில பேருக்கு, நிறைய பேருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு அடிபட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது ஒரு எடுத்துக்காட்டு போட்டிருக்கு. ஒரு சில பேருக்கு கீழே இருந்தே சூரிய ரேகை வரும். அதுக்கு இன்னொரு தரம் பார்ப்போம். இப்போ பதவி உயர்வை பற்றி, பதவி உயர்வு எப்போ கிடைக்கும்னு கேட்டிருக்காரு ஒருத்தர், அதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். எல்லா ரேகையும் நல்லா இருக்கு சார். 50 வயசுலேருந்து தான் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது, அதிர்ஷ்ட ரேகை வரும் வயசுல பதவி உயர்வு கிடைக்கும்னு நம்ம முடிவு பண்ணி சொல்லிடலாம். அவர் கேள்வி கேட்கறது எப்போ கேட்குறாரு? 40 வயசுல கேட்குறாரு. 40 வயசு ஆகும் பொழுது, இந்த வயசுல, இந்த வயசுனா இப்போ இந்த வயசு தான், இந்த வயசு உங்களுக்கு இந்த வயசுல கேட்குறாருன்னு வச்சுங்க. 40 வயசு இந்த வயசுல கேட்குறாரு. அப்போதைக்கு உங்களுக்கு எங்க சூரிய ரேகை எந்த வயசுல ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. அந்த வயசுல இருந்து அவருக்கு கண்டிப்பாக 100% பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கண்டிப்பாக கிடைக்கும். நீங்க இது மாதிரி கையில இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று தான் நினைக்கணும். இப்போ ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்க, பதவி உயர்வு எப்போ வரும், வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ பண்ணலாம், பையனுக்கு கல்யாணம் எப்போ பண்ணலாம், மருமகளுக்கு எப்போ குழந்தை பிறக்கும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்வி கேட்பாங்க. 1000 கேள்வி இருக்கும். தலையாய கேள்வி எது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே சார் பதவி உயர்வு வரமாட்டேங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வயசில் கண்டிப்பாக 100% உங்களுக்கு பதவி உயர்வு வரும், இந்த அதிர்ஷ்ட ரேகை வரும் வயசில். இப்போ இன்னொருத்தர் வீடு கட்டணும்னு கேட்குறாரு. சார் நான் வீடு ரொம்ப நாளாக என்னுடைய கனவு சார், இது நான் வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், தடைபட்டுக்கிட்டே இருக்கு, அது எப்போ சார் வீடு கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு நபர் கேட்கும்போது அவர் ஒரு 25-30 வயசுல கேட்குறாருன்னு வச்சுங்க. 30 வயசுல கேட்குறாரு. நம்ம இதே மாதிரி பெருவிரலை பார்க்குறோம், கையினுடைய நிறத்தை பார்க்குறோம், சுக்கிரன் மேடு நல்லா இருக்கா, அந்த ஆயுள் ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்குறோம், புத்தி ரேகை, விதி ரேகை, இருதய ரேகையும் பார்த்துட்டோம்.
அந்த ரேகை எல்லாமே நல்லா இருக்கு சார். சப்போஸ் அந்த ரேகையில ஏதாவது குறை இருந்ததுன்னா தடைப்படும். நல்லா புரிஞ்சுங்க. எப்படி சார் தடைப்படும்? இப்ப இந்த ஆயில் ரேகையில ஏதோ ஒரு தீவு வருது சார். இப்ப அவர் கேட்கிற கேள்வி வயசுல இந்த இடத்துல ஒரு தீவு வருது. அவர் வந்து ஒரு 30 வயசுல கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுங்க. அப்போ அந்த 30 வயசுல அவருக்கு ஒரு தீவு வருது. ஆயில் ரேகை தீவு வருது. அப்போ உடம்பு சரியில்லாம ஆகும். உடம்பு சரியில்லாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவருடைய ஆசை நிறைவேறுவது கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா மனசு பாதிக்கப்பட்டுரும். புத்தி ரேகைனா மனம் பாதிக்கப்படும். அதே மாதிரி விதி ரேகைனா வேலையில பாதிப்பு ஏற்படும். சரிங்களா? அப்போ அந்த வீடு கட்டுறது எப்போ சார் நடக்கும்? இந்த மாதிரிலாம் இல்லாம இருந்து ஆயுள் ரேகை நல்லா இருந்து, புத்தி ரேகை நல்லா இருந்து, விதி ரேகை நல்லா இருந்து, இருதய ரேகை நல்லா இருக்குது. இப்போ 30 வயசுல ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அப்போ உங்களுக்கு 40 வயசுல தான் சூரிய ரேகை ஆரம்பிக்குது. அந்த 40 வயசுல தான் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இதுலயும் ஒரு சில பிரச்சனை இருக்கு. அதை லாஸ்ட்ல நான் சொல்றேன். கடன் தீர்வது. ஒருத்தர் கேட்கிறார், சார் கடன்னா கடன் எக்கச்சக்கமான கடன் சார். இந்த கடன் வந்து நகையும் அடகு வச்சிட்டேன், வீட்டு பத்திரத்தையும் அடகு வச்சிட்டேன். இதெல்லாம் எப்போ என்னால் மீட்க முடியுமா முடியாதா? கடன் தீரக்கூடிய கடன் தீர்ச்சுன்னா போதும் சார், வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த கடன் எப்போ சார் தீரும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். அவருடைய வயசு வந்து 40 வயசுல கேட்குறார். அவருக்கு எல்லா ரேகையும் நல்லா இருக்கு. ஆனா சூரிய ரேகை என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட ரேகை எப்போ ஆரம்பிக்குது? 50 வயசுல தான் ஆரம்பிக்குது. அவர் கேட்கறது 40 42ல கேட்கிறார். இன்னும் ஒரு 7-8 வருஷம் பொறுத்துக்குங்க. 50 வயசு ஆகும்போது உங்களுடைய கடன் தீர்ந்து விடும். முழுமையாக கடன் தீர்ந்து விடும். 100% உறுதி அளிக்கிறேன். மித்த ரேகையெல்லாம் கெட்டு போகல. புத்தி ரேகையும் நல்லா ஷார்ப்பா இருக்கு. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. முயற்சி பண்ணா எதுவுமே நடக்காது. நம்ம தட்டுல சாப்பாடு இருந்ததுன்னா கூட அதை நம்ம கையால எடுத்து தான் சாப்பிடணும். அதான் கர்மா. அது வந்து நம்ம செய்வது நம்முடைய கடமையாக இருக்கட்டும். இப்ப ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, இருதய ரேகை நல்லா இருக்கு, விதி ரேகை நல்லா இருக்கு. 50 வயசுக்கு மேல தான் சார் உங்க கடன் தீரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஒரு அரசியல்வாதி கேட்கிறார். அரசியல்வாதிக்கு கையில வந்து இந்த சந்திரமேட்ல இருந்து சூரிய ரேகை போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ரேகை இருந்து கம்மியா இருந்ததுன்னா நம்ம சொல்லிடுறோம் சார். இப்போ இந்த சந்திரமேட்ல இருந்து சூரிய ரேகை போயிட்டு இருக்கு. இப்போ இவருக்கு எப்படி சார் சொல்லுவீங்க? அப்போ பதவி சார், நான் ஒரு கொஞ்ச நாள் பதவியில் இருந்தேன். எனக்கு பதவியில் இருந்தேன். திடீர்னு பதவி போயிடுச்சு. ஒரு 5 வருஷமா பதவி இல்லை. எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நபர் கேட்குறார். கீழே இருந்து கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி நல்ல ஒரு பதவியில் இருந்திருக்காரு. அந்த பதவி வந்து ஒரு 30-35 வயசுல போயிடுச்சு. 35 வயசுல போயிடுச்சு. அங்கே சூரிய ரேகை பார்த்தோம்னா அந்த இடத்துல கட்டிங் ஆகிருக்கும், மறைஞ்சு போயிருக்கும். நல்லா பாருங்க, திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். இந்த அரசியல் பதவி எனக்கு எப்போ கிடைக்கும்? நான் வந்து சிஎம் ஆகணும், இல்லை பிஎம் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், நீ ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாரு. இல்லை ஒரு கட்சியில் ஒரு தலைமை பொறுப்பு எனக்கு எப்போ சார் வரும்? நான் தொடர்ந்து பதவியில் இருந்தேன், இன்னும் பதவியை பிடிக்கிட்டாங்க, எப்போ பதவி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுங்க. அப்போ அந்த சூரிய ரேகை விடுபட்டிருக்கும். அந்த வயசில் அவர் கேள்வி கேட்குற வயசில் விடுபட்டிருக்கும். 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 30ல அவர் கேள்வி கேட்குறாரு. ஆனால் இங்கே அந்த கட்டிங் எப்போ கிடைக்கிது? ஒரு 35லேருந்து 45 வரைக்கும் உங்களுக்கு பதவி கிடைக்காது. 45 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு பதவி கிடைச்சி நல்ல பதவியில் சீரும் சிறப்புமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த சூரிய ரேகை தான் அதிர்ஷ்ட ரேகை. அது 100% நம்ம பார்த்து கன்ஃபார்ம்டாக சொல்லலாம். அது கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க, இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்ட்டு. பதவி எப்போ கிடைக்கும் அப்படின்னா அந்த விடுபட்டு சூரிய ரேகை திரும்ப வர வயசுல பதவி கிடைக்கும். சார் நீங்க சொன்னதெல்லாம் இருக்கு சார். நீங்க சொன்னது ஆயுள் ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, விதி ரேகையும் இருக்கு, இருதய ரேகையும் இருக்கு, சூரிய ரேகையும் இருக்கு. சூரிய ரேகையும் பாதியில், அதாவது 35-40 வயசுல இருந்து 45 வயசுல இருந்தே சூரிய ரேகையும் இருக்கு. ஆனா எதுவுமே நடக்கல. ஏன், காரணம் என்னன்னு ஒரு நபர் கேட்கிறாருன்னு வச்சுங்க. இப்போ நம்ம சொல்லிட்டோம், பதவி உயர்வு, வீடு கட்டுறது, கடன் தீர்றது, பதவி, அதாவது புதுசாக பதவியில் வந்து புதுசாக சேர்றது, அதாவது ஒரு பெரிய அரசியலாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், வேலை கிடைக்கிறது, இது மாதிரி முக்கியமாக ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ரொம்ப நாள் ஆசைகள், ஆசை நிறைவேறும். ஆசையை நிறைவேற்றும் அதிர்ஷ்ட ரேகை, அதான் தலைப்பு. அந்த தலைப்பு மட்டும் பார்ப்போம். ஆசை, ரொம்ப நாள் ஆசை சார், இது எனக்கு தீரவே தீரல அப்படின்னு ஏதாவது ஒன்று தான் கேட்கணும். மனிதனுக்கு ஆசைகள் நிறைய இருக்கும். நான் வீடு கட்டணும், நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் லேக்ஸ் கணக்கில்,
இது மாதிரி நிறைய செட்டில் ஆகணும் அப்படின்னு 1000 கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் வந்து பொறுமையாக ஒவ்வொரு ரேகையாக பார்த்து சொல்லணும். ஆனால் இந்த அதிர்ஷ்ட ரேகை இருக்கு இல்லையா, ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருப்போம் ஏதாவது ஒன்று தீர்வு எப்போ சார் எனக்கு கிடைக்கும். இந்த அதிர்ஷ்ட ரேகை வரும் வயதில் கண்டிப்பாக உங்களுக்கு 100% தீர்வு கிடைச்சிடும் சார். கடன் பிரச்சனை ஏதாவது ரொம்ப நாளாக கடன்லேயே இருக்கும் சார், அந்த கடன் எப்போ தீரும்? அந்த அதிர்ஷ்ட ரேகை சூரிய ரேகை வரும் வயசில் கடன் தீர்ந்து போயிடும் சார். வீடு கட்டணும் ரொம்ப நாள் ஆசை, அந்த வீடு கட்டுறதும் அந்த வயசில் வந்து எந்த வயசில் ஒரு எடுத்துக்கிட்டு தான் போட்டிருக்கேன். ஒரு சில பேருக்கு இந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா, சூரிய ரேகை புத்தி ரேகையிலேருந்து ஆரம்பிக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கீழே கூட வரும். அதாவது 28, 27, 28லேயே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சூரிய ரேகை வரும் வயசில். இதுக்கு என்ன முக்கியமாக இன்னும் கொஞ்சம் காரணமும் இருக்குது. இந்த ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும், கை வந்து நல்லா இருக்கணும் சார். கை வந்து ரொம்பவும் கருப்பாக இருந்ததுன்னா அவங்களுக்கு சூரிய ரேகை இருக்குது சார். எல்லா ரேகையுமே நீங்கள் சொன்னதெல்லாம் இருக்கு, நடக்கலையே, அந்த வயசு வந்துருச்சு நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேருக்கு கர்மாவின் பிரச்சனை தான். உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம், நம்ம காணொலியை பார்க்குறவங்களுக்கு கர்மாவின் பிரச்சனை தான் நிறைய விஷயம் இருக்குது. இதில் கை வந்து கண்ணு குறையன்னு இருக்கும், கரடுமுரடா இருக்கும். அந்த மாதிரி கரடுமுரடா இருந்து கையும் கருமையாக இருக்குது, கரடுமுரடா இருக்குதுன்னா அவங்களுக்கு ஜான் ஏறுனா முளம் சரைக்கணும். கொஞ்சோண்டு வர மாதிரி இருக்கும், அதுக்கு முக்கால்வாசி செலவு வந்துடும். 100 ரூபா வருமானம் வந்தோன்னா 200 ரூபா செலவு வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரிய ரேகையும் இருக்குது, விதி ரேகையும் இருக்குது, ஆயுள் ரேகையும் நல்லா இருக்குது, புத்தி ரேகையும் நல்லா இருக்குது, இறுதி ரேகையும் இருக்குது. கை கருப்பாக இருக்குது சார், கருப்பாக இருக்குது, கரடு முடா இருக்குது அப்படின்னா ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி கர்மா பாதிப்பு இருக்குது. அது வந்து ஒரு தோஷம் ஆயிடும், கர்மா தோஷம். நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அது நடக்கவே மாட்டேங்குதுன்னா அந்த கை கருப்பாக இருக்கும், கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எப்போ ரேர் அமைப்பு, இதெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது 100ல் 100% நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இந்த அதிர்ஷ்ட ரேகை வரும் வயதில் உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், ஆசையாகப்பட்டது கண்டிப்பாக நிறைவேறும். சப்போஸ் யாருக்கோ ஒருத்தருக்கு நிறைவேறாமல் இருக்குதுன்னா கை கரடு முரடாக இருந்து கை கருமையாக இருந்தால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அதுவும் இல்லை, கையும் வந்து நல்லா இருக்கு, அப்போ இந்த ரேகைகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த மேடு தான் ஆசையை உண்டு பண்ணக்கூடியது. சுக்கிர மேடு ரொம்ப டல்லாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாக ஆகும். நல்லா புரிஞ்சுங்க, சுக்கிர மேடு தான் ஆசையை உண்டு பண்ணக்கூடியது. மனிதனுக்கு ஆசையை உண்டு பண்ணக்கூடியது சுக்கிர மேடு. அந்த சுக்கிர மேடு ரொம்ப டல்லாக இருக்குது சார், சுக்கிர மேட்டில் ரொம்ப அழுந்து பள்ளமாக இருக்குது, அப்படி இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக ஆகும். அதே மாதிரி இப்போ வேலையை பற்றி கேட்குறாங்க, குரு மேட்டில் ஏதாவது ஒரு ரேகை இருக்கணும் சார். அப்போ அந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு சதுரம் மாதிரி ஏதாவது குறி இருக்கணும், அது இருந்துன்னா சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சூரிய மேட்டில் ஏதாவது ரேகை இருக்கணும், எல்லாம் ஒரு குறி இருக்கணும். இந்த மாதிரி கையில் உள்ள ரேகைகள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆயுள் ரேகை எப்படி இருக்குது, புத்தி ரேகை எப்படி இருக்குது, உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது, மனசு எப்படி இருக்குது, உங்களுடைய காதல் எப்படி இருக்குது, உங்களுடைய விதி எப்படி இருக்குது, உங்களுடைய கர்மா எப்படி இருக்குது. ஒரு சில பேருக்கு இந்த விதி ரேகையே இருக்காது சார். விதி ரேகை சுத்தமாக இல்லை. விதி ரேகை சனி மேட்டுக்கு வரக்கூடியதான் விதி ரேகை. நீங்கள் சொல்கிற எல்லாமே இருக்குது சார், சூரிய ரேகையும் இருக்குது, 30 வயசில் புத்தி ரேகையிலேருந்து இருக்குது. ஆனால் விதி ரேகை இல்லை. நடக்குமா சார்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் என்ன, இங்கே சனி வந்து சனி தான் வேலை, தொழில், வருமானத்தை குறிக்கக்கூடியவர். சனி ரேகை, விதி ரேகை நம்மளுடைய கர்மா. அந்த கர்மா உங்களுக்கு காணப்படலைன்னா அடுத்தவங்களுடைய கையை தான் எதிர்பார்த்து பணத்தை சம்பாதிக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பதவி உயர்வு கிடைக்குமா, வீடு கட்டலாமா, கடன் தீர்மா, கண்டிப்பாக தீரவே தீராது. உங்க 100% தீரணும்னா விதி ரேகையும் இருக்க வேண்டும், சூரிய ரேகையும் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஃபார்முலா எல்லாமே இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனது ஆசை நிறைவேறும். இந்த அதிர்ஷ்ட ரேகை வரும் வயதில் 100%. இதை நீங்கள் உங்கள் கையை செக் பண்ணுங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைவேறிருக்கு சார், கண்டிப்பாக நிறைவேறிருக்கும். அதாவது 100ல் 90 பேருக்கு இந்த ஆசைகள், ஆழ்மனதில் உள்ள ஆசைகள், அந்த சூரிய ரேகை, அதிர்ஷ்ட ரேகை, அதாவது மோதிரம் போகிறோம் இல்லையா, அந்த விரலுக்கு வரக்கூடிய ரேகை எந்த வயசில் ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். மிச்ச ரேகைகள்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த வயசில் உங்களுக்கு உங்களுடைய ஆசை கண்டிப்பாக 100% நிறைவேறும். சப்போஸ் ஒரு சில பேருக்கு இந்த ஆயுள் ரேகை, ஆயுள் ரேகையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய கிளைகள் வரும் வயதிலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரேர் அமைப்பது. அதே மாதிரி இந்த குரு மேட்டில் குரு வளையம்னு ஒன்று இருக்குது சார். இந்த குரு வளையம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட ரேகை இல்லாமல் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதில் நிறைய விஷயம் இருக்குது, விதி இருக்குது, விதி விளக்குகளும் இருக்கிறது. அதெல்லாம் நிறைய விஷயம் கையில் இருக்குது. உங்கள் கையை பாருங்கள்,
ஆசை நிறைவேறும் அதிர்ஷ்ட ரேகை 100% எப்போ நிறைவேறும்னா, இந்த சூரிய ரேகை வரும் வயதை பாருங்கள். எந்த வயசுலேருந்து உங்களுக்கு சூரிய ரேகை ஆரம்பிக்குது. வெட்டு துண்டு தீவு இல்லாமல் அந்த சூரிய ரேகை இருந்து விதி ரேகை இருந்ததுன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயதில் அதிர்ஷ்டம் ஆரம்பித்து உங்களுடைய கனவு எதுவாக இருந்தாலும் எதுவாக ஒன்று சிறப்பாக நிறைவேறும் 100%. இதுக்கு உறுதி அளிக்கிறேன் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.